தமிழ்நாடு தேசிய போராட்டக் குழுவின் உறுப்பினரான பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் தெரிந்த விஷயம், முக்கியமாக இபிஎஸ் ஓய்வூதியர்களுக்கு தெரிந்த விஷயம், 1000 ரூபாய் குறைஞ்ச பென்ஷன் 2014 கொடுத்துட்ருக்காங்க. 10 வருஷம் ஆச்சு. அது உயர்த்த கோரி எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. எத்தனையோ அரசாங்க அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையும் பிரதம மந்திரியையும் நிதியமைச்சர், லேபர் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லோரும் யார் யாரை பார்க்கணுமோ, சீஃப் செக்ரட்டரிஸ், சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் இபிஎஃப்ஓ அவங்களாம் மீட் பண்ணி எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடந்தும் இது வரைக்கும் பலன் அளிக்காமல் இருக்குது. இது விஷயமாக போராட்டங்கள் ஈவன் அரசியல் சார்ந்த தொழிற்சங்கங்கள் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ஏசி அரசியல் சாரா ஒரு கட்டமைப்பு போராட்டக் குழு, இந்த போராட்டக் குழு கமாண்டர் அசோக் ராவத் வழிகாட்டுதலின்படி வீரேந்திர சிங் சாப், நர்குன் சாப் இவங்களுடைய ஒத்துழைப்பின் போது நம்ம போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 2200 நாளாக தொடர் உண்ணாவிரதம் புல்டானால் நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவும் செஞ்சு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வரும்னு எதிர்பார்த்துட்ருந்தோம், வரலை. இப்போவும் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துட்ட பிறகு நமக்கு நல்ல நியூஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த நிலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க என்ஏசி தலைவர்களும் அவர்களுடைய சேர்ந்த உறுப்பினர்களும் சேர்ந்து 27ஆம் தேதி வர 27 வெள்ளிக்கிழமை இபிஎஃப் ஆஃபீஸில் நம்ம என்ஏசி சென்ட்ரல் கமிட்டி சஜஸ்ட் பண்ண மெமராண்டத்தை அங்கங்கே இருக்கிற கமிஷனர்ஸ்கிட்ட, டிப்டி கமிஷனர்ஸ்கிட்ட சமர்ப்பிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஒத்துழைப்பு பேராதரவும் நமக்கு இருக்குது. இபிஎஸ் தலைவர்கள் சேலத்துலேயும் சரி, மேட்டூர்லேயும் சரி, மதுரை, திருச்சி, சென்னை, வேலூர் இவங்கெல்லாம் சேர்ந்து, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி சேர்ந்து இந்த 27ஆம் தேதி போராட்டத்தை வெகு சிறப்பிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதிலிருந்து இந்த ஒரு பர்டிகுலர் டே நடந்த அகில இந்திய லெவலில் நடக்கிற இந்த அஜிடேஷனுடைய ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு நல்ல நியூஸ் வரும்னு அனைவரும் எதிர்பார்த்து நல்ல அமைதியான முறையில் மெமராண்டத்தை சமர்ப்பிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.